Hi friends, welcome to Sparks Academy. This is Tamil-Arisi. இன்னைக்கு நம்ம 777 சீரிஸ்ல ஆவரேஜ்க்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சம்க்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, ஆஃப் த 3 numbers whose average 16 கொடுத்துருக்காங்க. 3 நம்பரோட ஆவரேஜ் என்ன நம்பர்னு தெரியல, நான் வந்து x, y, z னு வச்சுக்கிறேன். அதோட ஆவரேஜ் வந்து 60 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 3 நம்பர்ஸோட ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னது? எத்தனை நம்பர்ஸோ ஆவரேஜ்ங்கிறது number of and the sum of values divided by எத்தனை number of value. ஓகேங்களா? so total sum average தான் வந்து 60 கொடுத்திருக்காங்க. அப்ப 3 numbers total எனக்கு 180 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு. next first is 1/4 of the sum of others னு கொடுத்திருக்காங்க. for example first தான் x னா 1/4 of sum of others னா மீதி இருக்க yz. ஏனா நான் எடுத்தது xyz ன்னு தான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்ப x க்கும் y plus z க்கு இருக்க ரேஷியோ 1:4 தான். ஓகேங்களா? அப்ப டோட்டலா இருக்க 5 பார்ட்ஸ் தான் இந்த டோட்டல் சம். அப்ப 5 பார்ட்ஸ் தான் வந்து 180 அப்படினா நமக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பரோடது தனியாவே 1 பார்ட்னு தெரியும். அப்ப 1 பார்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும். கேன்சல் பண்ணீங்க அப்படினா 36 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் average weight of 5 person sitting on the boat. ஒரு போட்ல 5 person சிட் பண்ணிருக்காங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 38 kg ன்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? average of weight of the boat and the person sitting on the boat. அந்த 5 person plus அந்த போட்டோட சேர்ந்து, which means 6. 5 plus 1ங்கிறது 6 ஆ மாறும். டோட்டலா இருக்க அந்த 6 கண்டென்ட்டோட ஆவரேஜ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 52 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கான டிஃபரன்ஸ் டைரக்டா எடுத்துடலாம். இதுக்கான டிஃபரன்ஸ் 14. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஷார்ட்ஸ்லயே. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இதை இந்த பக்கமும் இதை இந்த பக்கமும் அல்டர்னேட்டிவா மல்டிப்ளை பண்றோம். மேல மல்டிப்ளை பண்ணா இன்னொரு வேல்யூவை கீழே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 14ஓட நான் 5ஐயும் 1ஓட 52ஐயும் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ண அப்படின்னா என்ன வரும்? 70 வரும். 14 into 5ங்கிறது 1 into 52 52. அப்ப டோட்டலா ஆட் ஆன அந்த போட்டோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 122 தான் அதோட சம். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிரிக்கெட் பேஸ் பண்ண சம்ஸ். சச்சின் டெண்டுல்கர் ஹாஸ் a certain average of 11 இன்னிங்ஸோட certain average வச்சிருக்காரு. அந்த ஆவரேஜ் நான் என்னன்னு வச்சுக்க போறேன் அப்படின்னா எனக்கு தெரியாததுனால எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த 12th இன்னிங்ஸ் 12வது இன்னிங்ஸ்ல என்ன பண்றாருன்னா 120 ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? thereby increases average by 5 runs. 5 runs வந்து அவர் இந்த 12th இன்னிங்ஸ் எடுக்கிறதுனால அவருக்கு 5 ரன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆவரேஜ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ட்ரெடிஷனலாவும் போடலாம், இதை ஷார்ட்கட்லயும் போடலாம். ரெண்டுமே நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 11 இன்னிங்ஸோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்ப அதோட டோட்டல் சம் வந்து 11 into x. ஓகேங்களா? அப்போ 11x இதுக்கான டோட்டல் சம்மா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா 12th இன்னிங் ஆட் ஆக போகுது. அப்ப 11x இதோட 12th இன்னிங் ஆட் ஆகுது. 12th இன்னிங் இதோட ஆவரேஜ் 12. ஏன்னா 11 plus 1 12 தான் ஆட் ஆகுற. டோட்டல் வேல்யூ 12 இருக்கு. இதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆவரேஜ்ல என்ன ஆகுதுன்னா 5 runs இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளோட ஆவரேஜ் ஆல்ரெடி எக்ஸோட 5 runs இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. இந்த 12th இன்னிங்ஸ் அதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன் அப்படின்னா 120 ரன் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ 11x plus 120 is equal to இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ற டோட்டலா 12 into xங்கிறது 12x plus 12 into 5ங்கிறது 60. x எல்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரும். 11x அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ்ல போகும். 12x minus 11x னா x. 120 minus 60 அப்படிங்கிறது 60. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இருந்த ஆவரேஜ். இப்போ நியூ ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. நியூ ஆவரேஜ் அப்படிங்கிறது 5 runs இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அப்போ x plus 5 தான் வந்து நியூ ஆவரேஜ். 60 plus 5ங்கிறது 65 தான் வந்து ஆன்சர் ஆகும். ஓகேங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இது எப்படி வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ ரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக எத்தனாவது இன்னிங்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 12th இன்னிங்ஸ்ல தான் இன்க்ரீஸ் ஆகுது. எத்தனை ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது? 5 runs இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டோட்டலா 60 runs. அதாவது இன்க்ரீஸ் ஆன வேல்யூ 60. ஓகேங்களா? ஃபர்ஸ்டே நமக்கு 12th இன்னிங்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 runs இருக்கு. இப்போ நியூவா அப்போ ஃபர்ஸ்டே வந்து இது வந்து லாஸ்டா வந்து ஜாயின் பண்ணது தான் வந்து 120 அப்படிங்கிறது. ஃபர்ஸ்டே நமக்கு இருந்ததை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 60 அப்படிங்கிறத மைனஸ் பண்றேன். அப்போ ப்ரீவியஸா எவ்வளவு இருந்திருக்கும் ஆவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 இருந்திருக்கும்.
இப்போ நியூவா இன்க்ரீஸ் ஆனது 5 ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா. அப்ப இந்த 60 + 5 65 ரன்ஸ் தான் வந்து நியூவா இன்க்ரீஸ் ஆன வேல்யூ மட்டும். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 18 பாய்ஸ் இந்த குரூப் வந்து 35 kgன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 பாய்ஸ் வந்து நியூவா ஆட் ஆகுறாங்க. அவங்களோட ஒவ்வொரு வேல்யூஸும் என்னென்ன அப்படின்னு சொல்லி எவ்வளவு வெயிட் அப்படின்னு சொல்லி தனித்தனியா இண்டிவிஜுவலா கொடுத்துருக்காங்க. அந்த குரூப்ல ஆட் ஆகும்போது ஆவரேஜ் வெயிட் ஆஃப் நியூலி ஃபார்ம்டு குரூப் மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டலா இருக்க மொத்த குரூப்பையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. 18 பாய்ஸ்க்கு 35 வந்து ஆவரேஜா கொடுத்துருக்காங்க. இங்க வந்து தனித்தனி வேல்யூவா கொடுத்துருக்கிறதுனால டேரக்டா என்ன பண்ணலாம், டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 630 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் என்ன பண்ண போறாங்க, ஆட் பண்ணிருக்காங்க இந்த குரூப்ல. எல்லாத்தையும் ஆட் பண்ண 20 kg 22 26 28 எல்லாம் ஆட் பண்ணனா 96ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணாதான் அந்த 22 மெம்பர்ஸ்க்கான டோட்டல் சம் என்னன்னு கிடைக்கும். முதல்ல ஆட் பண்றேன். ஆட் பண்ண அப்படின்னா 726. இதுக்கான ஆவரேஜ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்களா. அப்ப 726 டிவைடட் பை 22 33 தான் வந்து இதுக்கான ஆவரேஜா இருக்கும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 25 persons increased by 1 kg வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. when one man weighing 60 kg is replaced by a new person. அதாவது ஒரு பர்சன் வந்து 60 kg இருக்காங்க, அவங்கள ரிப்ளேஸ் பண்ணி ஒரு நியூ பர்சன் வரும்போது அந்த 25% ஆவரேஜ்ல 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வெயிட் ஆஃப் நியூ ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டேரக்டா என்ன பண்ணலாம் இது அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது ரெண்டும் வந்து மல்டிப்ளை பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 25 × 1 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 25 கிடைக்குமா. எவ்வளோ எத்தனை 1 மேன் வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்களா, அந்த ரிப்ளேஸ் பண்ண வெயிட்டை மட்டும் என்ன பண்ணிருக்கோம் இதோடனா ஆட் பண்ணணும். இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆட் பண்ணுங்க, டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா அதுக்கான டிஃபரன்ஸ் எடுத்தா போதும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 85 kg தான் வந்து அந்த நியூ பர்சன், அந்த நியூ ஸ்டூடெண்ட்கான வெயிட்டா இருக்கும். ஓகேங்களா? அப்ப 85 kg. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வெஹிக்கல் இன் அ குரூப் ஆஃப் ஏன்ற குரூப் ஏவோட ஆவரேஜ் 25ன்னு கொடுத்துருக்காங்க. பிங்கிற குரூப்போட ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓவரால் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வெஹிக்கல் வந்து 31. டோட்டலா வந்து இருக்கிற ஆவரேஜ் வந்து 31 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஏலையும் பிலையும் எவ்வளோ எம்ப்ளாயிஸோட ரேஷியோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, அப்படி இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம மிக்சர் அலிகேஷன்ல போடலாம். ஃபர்ஸ்ட் ஏவோடது பியோடது எடுத்துக்கோங்க. நடுவில் மீன் வேல்யூ டோட்டலா வந்து ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 31. சப்ட்ராக்ட் பண்ண போறேன். இங்க இருக்க வேல்யூஸை சப்ட்ராக்ட் பண்ணி இங்க போட போறேன். இங்க 35ல இருந்து 31 மைனஸ் பண்ணா 4, 31ல இருந்து 25 மைனஸ் பண்ணா 6. இதுக்கான ரேஷியோ என்னது 2:3. இதுதான் வந்து ஏபியோட நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸோட ரேஷியோ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி சேலஞ்ச் கொஸ்டின் ஒன்று இருக்கு, அதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.